சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஐ ஃபீல் ஐ எம் கோயிங் இன் சர்க்கிள்ஸ். எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆனால் என்னால் ப்ராக்ரஸே பண்ண முடியல. எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணுறேன். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த சுழல்ல மாட்டிக்கிட்டீங்க. இங்கேருந்து கரெக்ட்டா போய் உங்களால இங்க லேண்ட் ஆக முடியல. ஏன் லேண்ட் ஆக முடியல அப்படின்னா, இங்கேருந்து இங்க போகும்போது, நீங்க அத சர்க்கிள்னு நெனச்சிட்டீங்கன்னா, சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. இது ஒரு ஸ்பைரல். ஸ்பைரலா திங்க் பண்ணீங்கன்னா, இது ஒரு முன்னேற்றம். நம்ம திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இப்படி வச்சுக்கலாம். சர்க்கிள்ல போம்போது இன்கம்பிட்டன்ஸ் சுத்தி சுத்தி வர மாரி இருக்கும். சர்க்கிள் நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சாலும் அதே இடத்துல வர மாரி இருக்குன்னா, இங்கேயே சுத்தி சுத்தி வருவீங்க. ஸ்பைரல்னு திங்க் பண்ணா, மெதுவா, 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 மெதுவா இந்த இடத்துக்கு வருவீங்க. இப்படி. இன்னும் ரொம்ப திரும்ப திரும்ப நிறையா பண்ணிட்டீங்கன்னா, இங்க போயிருவீங்க. எஃபர்ட்லெஸ். ஜஸ்ட் நிறைய பேர் இப்போ ஃபேங்ல ஒர்க் பண்ணுறவங்க, ஆர் ரொம்ப யங் ஏஜ்லேருந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு, இது ஒரு சப்ப மேட்ரு. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறது நம்ம போகிறது எப்படி போகலாம் அப்படின்னா, அதுக்கு 2, 3 விஷயங்கள் வேணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வெட்கமே படக்கூடாது. மிஸ்டேக் பண்ணா மட்டும் தான் இங்கேருந்து இங்கே போகிறது ஈஸி. மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பயம் இருக்கக்கூடாது. செகண்டு, மிஸ்டேக் பண்ணா அக்செப்ட் பண்ணணும். ப்ரோக்ராமிங் எடுத்தோன்னா, நான் ஃபார் லூப் இப்படி போட்டு பார்க்கேன், ஆனால் வரமாட்டேங்குது. அப்போ ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு போய் எடுத்து படிக்கணும். ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஜேர்னல் பண்ணி பார்க்கணும். நான் இந்த மிஸ்டேக் இப்படி பண்ணேன் அப்படின்னு உங்கள் மிஸ்டேக்கை உங்கள்கிட்டயே நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். மிஸ்டேக் பண்ணுறதே நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதில நீ எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதால நமக்கு மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இங்கே ஸ்டக் ஆகிடும். ஸோ மிஸ்டேக் பண்ணால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு உங்களை மைண்ட் செட்டை மாற்றிட்டிங்கன்னா, அக்செப்ட் பண்ணுவீங்க. அக்செப்ட் பண்ணி எழுத ஆரம்பிப்பீங்க. டாக்குமெண்ட் பண்ணுவீங்க. கிராஜுவலாக அப்படி இங்கே வருவீங்க. ஸோ இந்த ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஃபிக்ஸட் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட்னு 2 இருக்குங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா, எனக்கு எது வேறு இன்றைக்கி என்ன தெரியுமோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதை விட புதுசாக என்னால் லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறது. க்ரோத் மைண்ட் செட்னா, எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் தெரியும். நாளைக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த க்ரோத் மைண்ட் செட் அடாப்ட் பண்ணிங்கன்னா, இந்த ஜேர்னி இந்த ஜேர்னியை சர்க்கிளாக பார்க்குறதுல இருந்து ஒரு ஸ்பைரலாக பார்க்க முடியும் உங்களால். ஸ்பைரலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வர முடியும். ஸோ மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணுங்கள். இது சர்க்கிள் இல்லை, ஸ்பைரல் அப்படிங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜேர்னியை ஆக்சலரேட் பண்ணணும்னா ஜேர்னல் பண்ணுங்கள்.